வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை ரமேஷ் வியூ சேனல். உடலை வலிமையாகவும் கவர்ச்சியாகவும் கட்டுக்கோப்பாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பது இளைஞர்களுடைய பலரின் ஆசை கனவாக இருக்கிறது. இதற்காகவே பல பேர் ஜிம்முக்கெல்லாம் போய் நேரம் காலம் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்களுடைய உடல் வலிமையாக வேண்டும் என்றால் உடல் தசைகளை அவங்க மேம்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உடல் வலிமையாக இருக்கணும்னா இயற்கை ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. ஆனால் செயற்கை ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய புரோட்டீன் பவுடர், புரோட்டீன் ஷேக் இது போன்ற ஊட்டச்சத்துக்களை தான் பல பேர் விரும்புகிறாங்க. நம்ம இயற்கை ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு புரதச்சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட் இது போன்ற அனைத்து சத்துகளும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இது நம்ம உடலில் வலிமையை சேர்க்கும். ஆனால் நம்ம செயற்கை ஊட்டச்சத்துக்களை எடுக்கும்போது நம்ம உடலுக்கு புரதச்சத்து மட்டும்தான் கிடைக்கும், மற்ற எந்த சத்தும் நமக்கு கிடைக்காது. செயற்கை ஊட்டச்சத்துக்களை நம்ம உடலுக்கு எடுத்துக்கும் போது அது செரிமானமாகறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இதனால் நம்மளால் உடனடியாக வேற எந்த உணவையும் சரியாக சாப்பிட முடியாது. ஸோ உடலை வலிமையாக்க விரும்புபவர்களும் கடின உடற்பயிற்சி கொள்பவர்களும் எந்தெந்த உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 1. முட்டை. நாம் சாப்பிடும் ஒவ்வொரு முட்டையிலிருந்தும் 6 to 8 கிராம் வரையிலான புரதச்சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கிறது. 9க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்களை கொண்டுள்ள இந்த முட்டையில் வைட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம் போன்ற அனைத்து தாது சத்துகளும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த முட்டையை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் வலிமையாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய தசைகளை வளர்க்குறதுக்கும் உதவி செய்யும். நம்பர் 2, கோழி இறைச்சி. 100 கிராம் கோழி இறைச்சியில், அதாவது கோழியின் நெஞ்சுக்கறி பகுதியில் 31 கிராம் புரதச்சத்து உள்ளது. இவை செல்களின் தேய்மானத்தை குறைத்து புதுப்பிக்க உதவுவதோடு இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதச்சத்து உங்கள் உடல் தசைகளுக்கு வலு சேர்க்கிறது. பற்றி தண்ணீர். நம் உடலில் 70% தண்ணீர் உள்ளது. அதே போல தசை திசுக்கள் 75% தண்ணீரால் ஆனதாகும். எனவே தினமும் சரியான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது தசையின் வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. இல்லை என்றால் நீர் வறட்சி ஏற்படும். இதனால் உடலின் வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படும் பாதிப்பால் தசை வலிமை குறைய வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது தசையின் வலிமைக்கு உதவும். 4. மீன் எண்ணெய். மீன் எண்ணெயில் தசை வளர்ச்சிக்கு தேவையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதிக அளவில் உள்ளது. இவை உடலின் வளர்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கும். இதனால் உடலின் தேவையில்லாத கொழுப்புகள் குறைவதோடு வலிமையான தசைகளை நம்மால் உருவாக்க முடியும். நம்பர் 5, ஓட்ஸ். 100 கிராம் ஓட்ஸில் 13.5 கிராம் புரதச்சத்து நிறைந்திருக்கு. மேலும் இதில் ஃபைபர், கார்போஹைட்ரேட், பயோட்டின், கால்சியம், அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட்னு பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. உடற்பயிற்சி செய்ததும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த உணவு இந்த ஓட்ஸ் ஆகும். இது தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடியது. நம்பர் 6, பசலைக்கீரை. பசலைக்கீரையில் உள்ள ஃபைட்டோசிட்டைஸ்ட்ராய்டு என்ற வேதிப்பொருள் 20% தசை வளர்ச்சிக்கு உதவுவதாக அமெரிக்காவில் உள்ள ரட்கட்ஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நம்பர் 7, அன்னாசி பழம். அன்னாசி பழத்தில் ஃப்ரோமைலைன் என்ற என்சைம் உள்ளது. இது தசைகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதுடன் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுகிறது. உடற்பயிற்சிக்கு பிறகு இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வருவது நல்லது. நம்பர் 8, வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள ஃப்ரோமைலைன் என்ற என்சைம் உள்ளது. இது ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவும். உடலில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகமானால் அது தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். 9, புரோக்கோலி. 100 கிராம் புரோக்கோலியில் 3 to 5 கிராம் அளவுக்கு புரத சத்து நமக்கு கிடைக்கும். புரோக்கோலியுடன் தக்காளி, மக்காச்சோளம், மிளகு சேர்த்து சாலட்டாக சாப்பிடலாம். இதில் உள்ள வைட்டமின் சி சத்து தசை திசுக்களின் ஆயுளை கூட்டும். நார்ச்சத்தும் தாது சத்துகளும் இதில் அதிக அளவு உள்ளதால் இவை தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். 10, பாதாம். பாதாமில் கொழுப்பு சத்து, புரதச்சத்து, வைட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃபைபர், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துகள் போன்றவை அதிகமாக இருப்பதால் இவை தசை வளர்ச்சிக்கு ஊட்டமளிப்பதோடு உடல் வலிமை பெறவும் பெரிதும் உதவுகின்றன. உங்களுடைய தசைகளை வளர்க்க நினைப்பவர்கள், உடலை வலிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதற்காக முயற்சி எடுப்பவர்கள்
இந்த 10 வகையான உணவுகளையும் தினமும் சாப்பிட்டு வாருங்கள். இது உங்களுடைய தசை வளர்ச்சியை அதிகரிக்கவும் உங்களுடைய உடலை வலிமையாகவும் வைத்திருக்க உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.